அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வள்ளலா திவ்ய திருவடிகளே சரணம். வணக்கம். இன்றைக்கு நாம் காணக்கூடிய அகோல் வரிகள் 13, 14 மற்றும் அதன் விளக்கமும். அகோல் வரி: ஊக்கமும் உணர்ச்சியும் ஒளிதரம் ஆக்கையும் ஆக்கமும் அருளிய அருட்பெருஞ்சோதி. வரிக்குள்ள விளக்கம்: மனக்கடந்த பெருவெளி மேல் அரசு செய்து ஓங்கும் அருட்பெருஞ்சோதி என முன்வரியில் நாம் பார்த்தோம். அதாவது உரைமனங் கடந்த ஒரு பெருவெளி மேல் அரசு செய்து ஓங்கும் அருட்பெருஞ்சோதி. சும்மா இருக்கும் சுகம் அல்லவா மனம் கடந்த பெருநிலை. அது எளிதில் கிட்டுமா, நம்மால் ஆகக்கூடிய செயலா என்றெல்லாம் எண்ணி எண்ணி முயற்சி செய்யாமல் விட்டுவிடுவோமோ என அஞ்சினார் இல்லை நம் பெருமானார். 12 ஆண்டு தொடங்கி தவ வாழ்க்கையை மேற்கொண்டார். விடாமுயற்சியும் அடைந்தே தீர வேண்டுமென்ற அழுத்தமான உணர்ச்சியும் கொண்டார். அவர் பட்டப்பாடு இவ்வளவு என்று அளவு சொல்ல முடியாது. ஆதாரம்: 12 ஆண்டு தொடங்கி இற்றை பகலின் வரையுமே படியில் பட்ட பாட்டை நினைக்கில் மலையும் கரையுமே. துணியாது அந்த பாடு முழுதும் சுகமதாயிற்றே. துரையே, நின் மெய் அருள் இங்கு எனக்கு சொந்தமாயிற்றே. 16 ஆண்டு தொடங்கி இற்றை பகலின் வரையுமே எளியன் பட்ட பாட்டை நினைக்கில் இரும்பும் கரையுமே. ஏறாய் அந்த பாடு முழுதும் இன்பமாயிற்றே. இறைவா, நின் மெய் அருள் இங்கு எனக்கு சொந்தமாயிற்றே. இவ்வாறு அரும்பாடுபடுவதற்கு வேண்டிய ஊக்கமும் எப்பாடுபட்டாகினும் அடைந்தே தீர வேண்டும் என்ற மிக மிக அழுத்தமான உணர்ச்சியும் ஆண்டவர் அருளினான். அதன் பயனாகத்தான் அவருடைய துல உடம்பு ஒளி உடலாக மாறியது. எல்லா சித்திகளும் அவருக்கு கைவரப் பெற்றன. தான் கொண்ட விடாமுயற்சியாலும் அடைந்தே தீர வேண்டும் என்ற அதி தீவிர உணர்ச்சியாலும் ஒளி தேகமும் எல்லாம் செய் வல்லபமும் அவர் பெற்றார். ஊக்கமும் உணர்ச்சியும் ஒளிதரம் யாக்கையும் சித்தி வல்லபமும் தான் தன் முயற்சியால் அடைந்தேன் என்று கூறாமல் எல்லாம் அருட்பெருஞ்சோதியானது அவருக்கு அருளியதாம். குறிப்பு: ஆக்கம் என்பது செல்வம் என்று பொருள்படும். ஒளிதரம் யாக்கை பெற்றோர் உலகில் செல்வமா நாடுவர். எனவே தான் ஆக்கம் என்ற சொல்லிற்கு செல்வம் என்ற பொருள் தராமல் சித்தி வல்லபம் என்று கூறப்பட்டது. நன்றி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வள்ளலா திவ்ய திருவடிகளே சரணம்.